Hello friends, welcome to April Investments. Please read the disclaimer before proceeding to the video content. இந்த வீடியோவில் 30 வருஷத்துக்கு அப்புறம் பஜாஜ் குரூப்லேருந்து வர்ற பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி ஐபிஓவோட கம்ப்ளீட் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி 2008ல் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியாக இருக்காங்க. 2015ல் இருந்து நேஷ்னல் ஹவுசிங் பேங்க் கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி ஆஃபர் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஹோம் லோன் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், லோன் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, மார்டேஜ் லோன்ஸ், ரெண்ட் கன்செஷன்ஸ் அண்ட் டெவலப்பர் ஃபினான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸ் தான் இந்த கம்பெனியோட மேஜர் கஸ்டமர்னு அப்டேட் சொல்லியிருக்காங்க. மார்ச் 31, 2024 பார்க்கும்போது இந்த கம்பெனி கிட்ட 3 lakh ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க அண்ட் இதில் 81.7% ஹோம் லோன் கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி கிட்ட 215 பிரான்ச்சஸ் இருக்கு அண்ட் இந்தியாவில் 174 லொகேஷன்ஸில் 20 ஸ்டேட்ஸ் அண்ட் 3 யூனியன் டெரிட்டரிஸில் இவங்களோட சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுசிங் ஃபைனான்ஸ் செக்டர் இந்தியாவில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு அண்ட் இந்த கம்பெனி ஷார்ட் டேர்ம்லேயே நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட பேன் இந்தியா நெட்வொர்க் இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பிஸ்னஸ் ரெவன்யூ பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024 பார்க்கும்போது ஹோம் லோன்ஸ் பிஸ்னஸில் இருந்து 57.8% ரெவன்யூ வந்திருக்கு. லோன்ஸ் எகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இருந்து 10.5%, லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங்கில் இருந்து 19.3% அண்ட் டெவலப்பர் ஃபினான்சிங்கில் இருந்து 10.5% ரெவன்யூஸ் வந்திருக்கு. இதில் இருந்து இந்த கம்பெனிக்கு மெஜாரிட்டி ஆஃப் ரெவன்யூஸ் ஹோம் லோன்ஸ் பிஸ்னஸில் இருந்து தான் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதர் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸும் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் கஸ்டமர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனிக்கு ஃபினான்ஷியல் இயர் 24ல் பார்த்தீங்கன்னா சேலரிடு எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து தான் 87.5% ஆஃப் ரெவன்யூஸ் வந்திருக்கு அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்டு கிட்ட இருந்து 4.3%, செல்ஃப் எம்ப்ளாய்டு நான் ப்ரொஃபஷனல் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து 8.2% ரெவன்யூஸ் வந்திருக்கு. சேலரிடு எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூஸ் வர்றது இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான பாயிண்ட்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரெவன்யூ ஃப்ரம் ரீஜன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபினான்ஷியல் இயர் 2024ல் பார்க்கும்போது மகாராஷ்டிராவில் இருந்து 32.0% அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 22.7, தெலுங்கானாவில் 14.8, குஜராத்தில் 8.1 அண்ட் நியூ டெல்லியில் 7.6% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் எந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் எப்போவுமே பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி தான் ஐபிஓவில் அப்ளை பண்ணுவேன். பேங்க் மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஐபிஓவில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். யூடியூப்பில் ஹவு டு அப்ளை ஃபார் ஐபிஓ இன் தமிழ் பை ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வீடியோ வரும். நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனியோட அசட்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ், நெட்வொர்த், ரிசர்வ்ஸ் அண்ட் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024ல் பார்க்கும்போது 1731.22 crores வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க அண்ட் நெட்வொர்த் பார்த்தீங்கன்னாலும் 12,233.5 crores வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024ல் 69,129.32 crores வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. டோட்டல் பாரோயிங்ஸ் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்லைட்டான இம்பாக்ட் கொடுத்தாலும் ஓவரால் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பிரைசிங் வேல்யூஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது இந்த ஐபிஓவில் அட்ராக்டிவ் வேல்யூஷனில் வராங்களான்னு செக் பண்ணலாம். இந்த பிரைஸ் வேல்யூஷன் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒன் ஆஃப் தி மெத்தட் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கால்குலேஷன். ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணுறதுக்கு 2 இன்புட்ஸ் தேவைப்படும். இதில் ஃபர்ஸ்ட் இன்புட் ஐபிஓ பிரைஸ். இந்த ஐபிஓவோட லோயர் பிரைஸ் பேண்ட் 66 rupeesனு சொல்லியிருக்காங்க அண்ட் ஹையர் பிரைஸ் பேண்ட் 70 rupees per shareனு சொல்லியிருக்காங்க. இது டிமாண்டபிள் மெயின் போர்டு ஐபிஓ அப்படிங்கிறதுனால ஹையர் பிரைஸ் பேண்டை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் இன்புட் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இந்த ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னா என்ன, இதோட அப்ளிகேஷன் என்ன அண்ட் இதை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை இதோட என் கார்டு அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இயர் ஆன் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் 2.6 rupees மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு இன்புட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டாக் பிஇ ரேஷியோ கால்குலேட் பண்ணிங்கன்னா 26.92 வரும். இப்போ இந்த ஸ்டாக் பிஇ ரேஷியோவை ஹவுசிங் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணலாம். இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோ 20ன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி ஆவரேஜ் பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்டாக் பிஇ ரேஷியோ ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. இந்த ரீசன்னால நியூட்ரல் வேல்யூஷனில் வராங்கன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம்.
இந்த கம்பெனியோட நெட் ஒர்த் பார்த்தீங்கன்னா இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸோட மார்ஜின் பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில் நல்லாவே டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24ல் 37.6% வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் ஆன ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் அசெட்ஸ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 2.4% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் ரிட்டர்ன் ஆன் ஆவரேஜ் ஈக்விட்டி வந்து 15.2% மெயின்டைன் பண்ணுறாங்க. கேபிட்டல் அடிக்விசி ரேஷியோ பார்த்தீங்கன்னாலும் 21.28% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே 15%க்கு மேலே இருந்தால் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். அண்ட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் 24ல் 5.7 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜென்ரலாக டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து 1 or 1க்கு கீழே இருந்ததுனா தான் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனின்னு நான் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் பற்றி பார்க்கலாம். RONW பர்சன்டேஜ் வந்து ஃபினான்ஷியல் இயர் 24ல் 15.2% மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓவரால் இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருந்தாலும் நெட் டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ வந்து ஸ்லைட்டான நெகட்டிவ் இம்பாக்டை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் டிவிடெண்ட் டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த கம்பெனி எந்த டிவிடெண்டுமே கொடுத்ததில்ல. நெக்ஸ்ட் பியர் கம்பேரிசன் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஹவுசிங் ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு லிஸ்டட் பியர்ஸ்ன்னு பார்க்கும்போது LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், PNB, கேன்ஃபின் ஹோம்ஸ், ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், அவாஸ் ஃபினான்ஷியர்ஸ், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ் அண்ட் ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ்னு புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட பியர்ஸோட கம்பேர் பண்ணும்போது டோட்டல் இன்கமில் LIC தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க. அண்ட் செகண்ட் பொசிஷனில் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்னு புரிஞ்சுக்கலாம். அண்ட் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸில் பார்க்கும்போதும் இவங்களோட காம்படிட்டர்ஸ் கூட ஸ்ட்ராங்காக மெயின்டைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் ஹவுசிங்கான ரெக்யர்மெண்ட் வந்து இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. நிறைய கார்ப்பரேட் எம்ப்ளாயிஸ் வந்து ரீசெண்டாக நியூ ஹோம் பையர்ஸாக இருக்காங்க. இது வந்து இந்த கம்பெனிக்கு பாசிட்டிவான அப்டேட்டாக இருக்கு. அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷனோட CAGR பர்சன்டேஜ் growth பார்த்தீங்கன்னாலும் இயர் கேட்டகரியில் ஸ்ட்ராங்காக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 24 வரைக்கும் 11% CAGRல டெவலப் ஆகிட்டு இருந்த இந்த இண்டஸ்ட்ரி ஃபினான்ஷியல் இயர் 27ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 15 to 17% அளவுக்கு டெவலப் ஆகிறதுக்கான பொட்டன்ஷியல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு மெயினான ரெவன்யூ கொடுக்குற ஹவுசிங் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து ஃபினான்ஷியல் இயர் 27ஓட ப்ரொஜெக்ஷன் படி பார்க்கும்போது 13 to 15% CAGRல டெவலப் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் இந்த கம்பெனியில் எந்த ஒரு மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுமே கிடையாது. நெக்ஸ்ட் அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் தி இஷ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓவில் இருந்து ஜென்ரேட் ஆகிற ஃபண்ட்ஸை இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் பிஸ்னஸ் ரெக்யர்மெண்ட்ஸுக்கு யூஸ் பண்ண போகிறதா அப்டேட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓ டீடைல்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஐபிஓ September 9 சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஓப்பன் ஆகுது அண்ட் 11 க்ளோஸ் ஆகுது. ஃபேஸ் வேல்யூ ₹10 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு லாட்டுக்கு 214 ஷேர்ஸ் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த ஐபிஓவோட டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 6,560 crores அண்ட் இதில் 3,560 crores அளவுக்கு ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ரிசர்வேஷன் பற்றி பார்க்கலாம். இந்த கம்பெனி இந்த ஐபிஓவில் 5,000 million ஒர்த் ஆஃப் ஷேர்ஸை ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் ஒதுக்கியிருக்காங்க. அதாவது உங்கள் போர்ட்ஃபோலியோவில் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் ஆர் பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் ஸ்டாக் இருந்ததுன்னா நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். இந்த ஷேர்ஸை ஹோல்டு பண்ணுறதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து August 30ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது August 30 ஆர் அதுக்கு முன்னாடி பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் ஆர் பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் ஸ்டாக்கை உங்கள் ஹோல்டிங்ஸில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணலாம். யூஸ்வலாக ரிட்டெயில் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் கேட்டகரியில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் அதில் காம்படிஷன் வந்து இந்த அளவுக்கு இருக்காது. நம்ம டெலிகிராம் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து இப்படி தான் மென்ஷன் ஆகியிருக்கோம். கரண்ட்டாக நம்ம டெலிகிராம் சேனலில் 6,334 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் ஃபேக் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா அதிலிருந்து எக்ஸிட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டை நான் டெய்லி பேசிஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட பின்னடு மெசேஜை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், அப்ஸ்டாக்ஸ் அண்ட் வஜ்ரக்ஸில் எப்படி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்டு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வீடியோ அண்ட் ரெஃபரல் லிங்க்கையும் கொடுத்துருப்பேன். சாவரின் கோல்டு பாண்டை பற்றியும் SME IPO பற்றியும் டீட்டெயிலாகவே பேசியிருப்பேன். ஸோ தட் நீங்கள் ஈஸியாகவே ரெஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம்லைன் பற்றி பார்க்கலாம். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் வந்து September 12 நமக்கு தெரிஞ்சிடும். நம்ம ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் சேனலில் நான் லிங்க் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஓவோட லிஸ்டிங் டேட் வந்து September 16. நெக்ஸ்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பற்றி பார்க்கலாம். ப்ரீ இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 100% மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட் போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங்கை பற்றி எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல. இந்த அப்டேட் வந்ததுமே நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். யூஸ்வலாக போஸ்ட் இஷ்யூ ஷேர் ஹோல்டிங் வந்து 75%க்கு கீழே இருந்ததுன்னா ஸ்டாக்கில் 1 இயருக்கு அப்புறம் ஸ்ட்ராங் செல்லிங் ப்ரெஷர் இருக்காது.
ஃபைனலாக பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓட ஏப்ரல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிப்போர்ட் கார்டு பற்றி பார்க்கலாம். கம்பெனி போர்ட்ஃபோலியோ அண்ட் ஃபினான்ஷியல் ரிசல்ட்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். ஃபண்டமெண்டல்ஸ், பிரைஸ் வேல்யூஷன், பேர் கம்பேரிசனுக்கு நியூட்ரல் ரேட்டிங், இஷ்யூ டைப் வந்து ஆஃபர் ஃபார் சேல் அண்ட் ஃப்ரெஷ் இஷ்யூ ரெண்டுமே இருக்கிறதுனால நியூட்ரல் ரேட்டிங் அண்ட் பிஸ்னஸ் ரிஸ்க் ஃபேக்டர்ஸுக்கு பாசிட்டிவ் ரேட்டிங் கொடுத்துருக்கேன். கரண்ட்டாக இந்த ஐபிஓ வந்து 45 ரூபீஸ் பாசிட்டிவ் ஜிஎம்பியில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 64.29% அளவுக்கு லிஸ்டிங் கெயின் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. பட் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வேல்யூ வந்து நிஃப்டி 50யோட ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை ஆகும்னு புரிஞ்சுக்கலாம். இந்த ஜிஎம்பி வேல்யூவோட டைம் டு டைம் அப்டேட்ஸை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஐபிஓவில் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸோட 4 டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துமே அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.